வணக்கம். இப்போ தமிழ் இலக்கியத்தில் காதல் வீரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆனால் அதிகமாக பேசப்பட்டது காதல் தான். ஐயாவே சொன்னார், அக இலக்கியம் மொத்தம் 5 நூல்கள், புறம் 2, அகம்புறம் பேசுறது 1, 8 தொகையில் அப்படின்னாரு. அந்த 8 தொகையில் தான் நான் எடுத்துக்கிறேன். கலித்தொகை, கற்றறிந்தால் எத்தும் கலின்னு சொன்னாங்க. அந்த பாடல் ஒன்று வந்துட்டு சொல்லும்போது கலித்தொகை மட்டும்தான் 8 நூல்களில் கற்றறிந்தவர்கள் ஏற்றக்கூடியது, அதை போற்றக்கூடியது, ரொம்ப விரும்பி பாடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கலித்தொகை மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இன்னைக்கு காதல் அப்படின்னா அதுக்கு யாரோட உதவி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய காதல். இன்னைக்கு நிறைய அவங்களுக்கான உதவி, அந்த தலைவன் தலைவி காதல் படுதுன்னா அவங்களுக்கான உதவி செல்போன். சங்க காலத்துல தலைவன் தலைவிக்கான உதவியா தோழி, தோழன், நற்றாய், செவிலித்தாய், முக்கோற்பவர்கள், இவர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட தொல்காப்பியம் சொல்றது 12 பேருக்கு மேல இவங்களுடைய காதலுக்காக, இவங்க 2 பேர் இணையத்துக்காக 12 பேர்கிட்ட இவங்களுக்காக உதவி செய்யறாங்க. அதுல முக்கியமாக விருந்தினர்கள் கூட உதவி செய்யறாங்க அப்படின்றத தொல்காப்பிய இலக்கணம் சொல்லும். இங்க முக்கியமான ஒரு ஆள் யாரு பார்த்தீங்கன்னா தோழி மட்டும்தான். தலைவி யாரை காதலிக்கணும், யாரை காதலிக்க கூடாது, அவ எப்ப காதலிச்சா, நாளைக்கு வீட்டுல சொல்லணும்னா அது முக்கியமா யாரை கேட்பாங்கன்னா நிறைய தலைவி கேட்க மாட்டாங்க, தோழி மட்டும் தான் கேட்பாங்க. அப்ப தோழி கேட்கும் போது தோழிக்கு தெரியணும் தலைவன் தலைவி வந்து யாரை காதலிச்சிருக்கா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத தோழி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா நம்ம பார்க்க போற அந்த படத்துல தோழிக்கே தெரியாது தலைவி காதலிச்சு. ஐயா ஏற்கனவே அந்த இன்ட்ரோடக்ஷன் நடந்ததுனால நான் விட்டுட்டேன். தலைவி காதலிக்கிறது தோழிக்கே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே தலைவி மேல அவளுக்கு ஈர்ப்பு வந்துருச்சு. அது எப்படி ஈர்ப்புன்னா, இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள்ல வந்து இந்த காட்சி அமைச்சிருப்பாங்க, இன்னும் அமைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4 படத்துல இங்கே ஒருத்தி மணல் வீடு கட்டிட்டு இருக்கா, ஒருத்தி பந்தாண்டுட்டு இருக்கா, ஒரு பையன் தலைவி கிட்ட பேசிட்டு இருக்கான், இங்க தலைவியும் அவங்க அம்மாவும் இருக்காங்க, தலைவன் நின்றுட்டு இருக்கான். இந்த படத்து வழியா என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசுல தலைவி வந்து விளையாண்டுட்டு இருக்கா, ஒண்ணுமே அறியாத வயசு, மணல் வீடு கட்டி விளாடுறான். மணல் வீடு கட்டி அவ எப்பெல்லாம் விளாடுறாளோ தலைவனோட வேலை என்னன்னா அவளை வந்து அந்த மணல் வீடு இடிக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறது, தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறது. அதே மாதிரி அவன் பந்து வச்சு தோழியோட விளாண்டுட்டு இருக்கா அப்படின்னா அந்த பந்தை புடிங்கிட்டு ஓடிடுறது. இதே மாதிரி தான் அவனோட வேலை. ஆக அவளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அந்த தொந்தரவு அப்போதைக்கு அந்த சின்ன வயசுல அவளுக்கு அது தொந்தரவா தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் அவன் ஊர்ல இல்லை, தம்பி அந்த தலைவன் வந்து ஊர்ல இல்லாத அந்த சமயத்துல இவளுக்கு ஏக்கம் வந்துருச்சு. மணல் வீடு கட்டிட்டு இருக்கா, இடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பந்து விளாண்டுட்டு இருக்கா, அதை புடிங்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. இது போல அவளுக்கான ஏக்கம் வந்து காதலா மாறிடுச்சு. அந்த தலைவன் மேல காதலா மாறிடுச்சு. காதலா மாறி அவ குறிப்பிட்ட அந்த பருவ வயது வரும்போது அவ வீட்டுல இருக்கா, அவங்க அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, உள்ள வாசல்ல தண்ணி கேட்கறான் ஒருத்தன் வந்து. தமிழோடைய மரபு அன்னைக்கு யாரு முன்னப்பட்ட தெரியாதவங்க வந்தா கூட தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அந்த வீட்டு திரையில் அமர வைக்கிறது, இதெல்லாம் மரபா இருந்தது. அதே போலதான் தண்ணி கேட்கறவனையும் தன்னுடைய மகளை கூப்பிட்டு அந்த அம்மா சொம்பு தண்ணியை கொண்டு யாரும் நிக்கிறாங்க கொடுத்துட்டு வா அப்படி சொல்ல, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண் மகனை, ஏன்னா தன் மனசுக்குள்ள ஒரு தலைவன் நினைச்சிருக்கா, அந்த தலைவன் மனசுக்குள்ள இருக்கும்போது இன்னொரு ஆண் மகனை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது அப்படின்ற அந்த தமிழோடைய அந்த பண்பாட்டை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அந்த கதவுக்கு பின்னாடி நின்று கையை மட்டும் நீட்டா. தலைவன் சும்மா விடுவானா, அவன் தெரிஞ்சுதான் வந்திருக்கான், இது தலைவியோட வீடு தான், நம்ம சின்ன வயசுல யாரை காதலிச்சோமோ, யாரை வந்து போய் அதிகமா உங்களுத்தமோ அவனோட வீடு தான் தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், செம்ப மட்டும் வாங்காம கையை சேர்த்து பிடிச்சி இழுத்துறான். ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கும் போது அவ சும்மா இருப்பாளா, உடனே ஐயோ அம்மா இங்கே செஞ்சது பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டா. அம்மா இத ஒரு பொண்ணு வாசல்ல இருந்து கத்தும் போது அம்மா சமைச்சிட்டு அங்கேருந்து என்னன்னு கேட்க முடியுமா, பதறி அடிச்சு ஓடி வர்றான் அம்மா. ஏன்னா வயசு அப்படிப்பட்ட வயசு, இளம் வயது.
அம்மா இங்க செஞ்சது பாருனோடனே ஓடி வர்றா, ஓடி வந்து என்னன்னு கேட்குறா. என்னன்னு கேட்கும்போது இதுக்குள்ள இவங்க ரெண்டுத்துக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்க. நீதானடா அப்படின்னு சொல்லி இந்த காதல் ஏற்கனவே பழைய காதல் புதுப்பிக்கப்பட்டுருச்சு. நீதானே, நீ தெரிஞ்சு நான் கற்றுக்க மாட்டேன். இப்போ அம்மா ஒரு இருந்தால் என்ன பதில் சொல்றது அப்படின்றத பேசிட்டு அம்மா வந்தாச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியாம, இல்லம்மா தண்ணி குடிச்சிட்டு இருந்தான், குடிச்சிட்டு போய் விக்கிருச்சு, விற்கிறத பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தலைவி தலைவன் விக்கிருச்சு அப்படின்னு சொம்பு தண்ணி வச்சிருக்கான். பின்னாடி அவங்க அம்மா யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண்மகன் இருந்தாலும் விக்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக தலையை தட்டி கொடுத்து நெஞ்சில் நீவி விடுறான். அந்த நெஞ்ச நீவிரப்ப அவன் என்ன பண்றான்னா, தலையை பார்த்தியா என் மாமியாரே என்னை வந்து நீவ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் அவளை பார்த்து. அதுதான் கடைசி இடத்துல அந்த பாட்டோட கடைசியில் சொல்லுவா, நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் அப்படின்னு சொல்லுவா. அந்த திருட்டு பையக்குள்ள என் வீட்டுக்கே வந்து சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என் அம்மாவே வந்து முதுகு தடவை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அந்த பாட்டுல. இதுதான் சுடர்தொடிக்காளாய் தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் காலில் சிதையா போதைக்கு வந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலொரு நாள். இன்னைக்கு பட்டி அப்படின்றது வந்து மலையாளத்துல நாய் அப்படின்னு சொல்றோம். ஆனா தமிழ்லையும் பட்டின்னு இருந்திருக்கு. திராவிட மொழிகள்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றதுல இதுவும் ஒரு சான்று. பட்டின்றது தமிழ்லையும் நாய் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த பாட்டுல அந்த பட்டின்ற சொல் இடம்பெற்றிருக்கோம். அதோட இது குறிஞ்சிநில பாட்டு, மலைப்பகுதி, கேரளா ஒட்டிய பகுதி. கண்டிப்பா அங்க அந்த பட்டின்ற சொல் நாய் அப்படின்றத குறிக்கிறதுக்கு இன்னைக்கு பட்டின்ற சொல் மலையாளத்திலையும் நாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. ஓகே, அது போலதான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.